வணக்கம். நம்ம சென்னையில் கோயம்பேட்டில் டாஸ்மாக் கடையில் நடந்தது ஒரு பெண்ணினால் சர்ச்சை. நான் ஒன்று தான் சொல்லுவேன். பெண்கள் சுதந்திரம் என்பது இங்கே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பெண்கள் சுதந்திரம் என்பது பாருக்கு செல்வதும் பப்புக்கு செல்வதும் மது அருந்துவதும் இல்லை, ஆண் நண்பர்களிடம் சுற்றுவதும் அடைக்குறை ஆடையுடன் அணிந்து ஊர்வலம் வருவதும் பெண் சுதந்திரம் இல்லை. அதே போல இங்கே விஞ்ஞானம் வளர்ச்சி என்ற பேரில் கவர்ச்சியாக ஆடுவதும் பிறர் ஆண்களை மயக்குவதும் பிறரின் குடும்பத்தை கெடுப்பதும் பெண் சுதந்திரம் என்று நினைத்திருப்பது தவறான செயல். இது அழிவு பாதைக்கான செயல், பெண் சுதந்திரத்திற்கு எதிரான செயல், நமது கலாச்சாரம் பண்பாடிற்கு ஈவுபடுத்தக்கூடிய செயல், நம்ம கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய செயல். பெண் சுதந்திரம் என்பது என்னவென்றால் ஆணுக்கு சரிக்கு சமமாக வேலைக்கு செல்வதும் குடும்பத்தை காப்பதும் குடும்ப நலத்திற்காக வாழ்வதும் தன் நிலையுடன் தனித்து நிற்பதும் தனித்துவமாக பெண் தனது உரிமையை நிலைநாட்டுவதும் தான் பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் எனப்படுவது என்னவென்றால் தன் நிலை எந்த நிலையிலும் தன் சுய கௌரவத்தை நிலைநாட்டி தன்னுடைய தேவைக்காக தானே சுயமாய் உழைத்து சுயமாய் வாழ்வதுதான் பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம் என்பது அடைகுறை ஆடையுடனோ ஆண் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதோ மது அருந்துவதோ பீச்சு பார்க்கு பப்பு கிளப்பு என்று அணிவகுத்து நடப்பதோ இல்லை, ஆணுக்கு சரிக்கு சமமாய் இரட்டை வசனம் பேசி அரட்டை அடிப்பதோ டபுள் மீனிங்கோ இல்லை. பெண் சுதந்திரம் என்பப்படுவது இது எல்லாம் இழிவற்ற செயல், நம் கலாச்சாரத்திற்கு எதிரான செயல், பெண் இனத்திற்கு களங்க விளைவிக்கக்கூடிய செயல் என்று சொல்லி நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பெண் பிள்ளை தனது செல்ஃபோனில் என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, எங்கே வரா, என்ன பண்ணுறா, என்ன செய்கிறா, நம்ம வீட்டு பிள்ளையை கண்காணித்து தவறு எது நல்லது எது எப்படி இருக்கணும் என்று சொல்லித்தர வேண்டியது ஒவ்வொரு பெற்றவர்களின் கடமை. அந்த கடமை சரியாக இருந்தால் மட்டுமே தான் இந்த காலத்தில் பெண்களுக்கு மானத்திற்கும் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும், ஆண்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையுமாக இருக்கும். பெண் இங்கே சுதந்திரம் தவறாக இங்கே நடைமுறைப்படுத்தினால் பெண்கள் இனத்திற்கு அவமானமும் பெண்கள் மானத்திற்கு கேள்விக்குறியும் பெண்கள் இதயத்திற்கே அழிவும் தான் ஏற்படும் என்று கடுமையாக சொல்கிறேன். அனைவரும் உணரும்படி சொல்கிறேன். எனது குரலை உயர்த்தி சொல்கிறேன். பெண்ணினம் காக்கப்பட வேண்டும், பெண் கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும், பெண் ஒழுக்கத்தில் சிறந்ததாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.